நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா, சேலம் கொங்கனாபுரம் சேவல் சந்தையினுடைய வீடியோ தான் பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி சேவல் கட்டும் கயிறு நம்மகிட்ட விற்பனைக்கா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சேவலுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே எங்ககிட்ட விற்பனைக்கு இருக்குதுங்க. இந்த சேவல் கயிறுலாம் பார்த்தீங்கன்னா, பேசிக்கா குறைந்த விலையில குடுக்குற சேவல் கயிறுகள தான் உங்களுக்கு நான் வீடியோவா காட்டியிருக்கேங்க. ரூ. 25, ரூ. 28, ரூ. 30 இந்த விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, குறைந்த விலையில குடுத்துட்ருக்காங்க. இது சொந்த தயாரிப்புங்கிறதுனால விலை குறைவாகவும் கொடுக்குறோம். அதே சமயம் நல்ல தரமான கயிறாவே நாங்க குடுத்துட்டு தான் இருக்கோங்க. கடந்த 5 ஆண்டுகளாகவே எங்ககிட்ட நெறைய நண்பர்கள் வாங்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. ஆல் இண்டியா டிரான்ஸ்போர்ட் அவைலபிளா இருக்குதுங்க. இதே ஹோல்சேல் ரேட்ல வாங்குனீங்கன்னா, அதாவது 100 கயிறு, 50 கயிறு வாங்குறவங்களுக்கு இன்னும் விலை நாங்க அனுசரிச்சு குடுக்குறோங்க. வேணுங்கிற நண்பர்களுக்கு கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடந்த 1 1/2 ஆண்டு காலமா நம்மளுடைய சேனல்ல கொங்கனாபுரம் சேவல் சந்தை வீடியோவே நம்ம போடலைங்க. என்னன்னா, நான் பல காரணங்களால போகவே முடியல. சரி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் நான் போயிருந்தேங்க. பார்க்குறதுக்கு சந்தை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா நான் கொஞ்சம் லேட்டா ஆயிடுச்சுங்க. கூட்டம் முன்ன மாரிலாம் இல்லைங்க. நான் போகிறப்ப பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 6:30 மணி. அப்ப எல்லாமே ஒரு சேல்ஸ் எல்லாமே ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. 2வது சேல்ஸ் மட்டும் தான் நடந்துட்டு இருந்ததுங்க. இப்ப நீங்க பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு 6:30 மணிக்கு. இதெல்லாமே வெளி மாநில நண்பர்கள் வாங்கி அவங்கவங்க பேக்கிங் பண்ணிட்டாங்க. சில பேர் கிளம்பிட்டாங்க. அதனால ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சேவல் அதுக்காக கம்மியா வந்துருச்சா அப்படின்னு கேட்காதீங்க. சேவல் நெறையாவே வந்திருந்ததுங்க. நான் போற நேரம் சேல் ஆயிடுச்சு. எப்பயுமே கொங்கனாபுரம் சந்தை பார்த்தீங்கன்னா, சேவல் வாங்கணும் அப்படின்னு நம்ம நெனைச்சோம்னா, கரெக்ட்டா ஒரு 5, 5:30 மணிக்கு இருந்தோம்னா, சேவல்கள் வர வர நாம பார்த்து வாங்கலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, உள்ளூர் நண்பர்கள், வெளி மாவட்டத்திலேருந்து வந்தவங்க வாங்கி கட்டி போட்டிருந்தாங்க. கொங்கனாபுரத்த சுத்தி இருக்கிற நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய வாங்கியிருந்தாங்க. அவங்கலாம் ரீசேல்ஸுக்காகவும் குடுக்க தயாரா இருந்திருந்தாங்க. அதனுடைய திறன சோதித்து பார்த்து அதுக்கான ரேட்டுகள ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்கள் என்கிட்ட சொன்னாங்க ரூ. 9, ரூ. 15, ரூ. 8னா இந்த சேவல் ரூ. 4னா அப்படின்னு சொல்லிட்டு பல ரேட்டுகள்ல எனக்கு சொன்னாங்க. நான் சேவல் என்ன சுமாரா தானே இருக்கு. ஆனா ரேட் இவ்வளோ சொல்றீங்களே அப்படின்னு கேட்டேன். இல்லண்ணா, இதனுடைய திறன பார்த்துட்டு நீங்க இது காசு குடுங்க. சேவலுக்காக காசு இல்லைங்கன்னா, அதனுடைய திறன பொறுத்து தான் காசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சேவல் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சேவல் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 1/2 வயசுக்கு மேல தான் இருக்கணுங்கிறது என்னுடைய கணிப்புங்க. உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேவல் ப்ரீடிங்க்காக ஒருத்தர் வாங்கி கட்டி போட்டிருந்தாங்க. சேவல் பார்த்தீங்கன்னா 5, 6 கிலோவுக்கு மேல இருக்குங்க. இவ்வளோ வயதான சேவல நான் ஃபர்ஸ்ட் டைமா இப்ப தான் பார்க்குறேங்க. இந்த சேவல் பின்பக்கத்துல வெளி மாநில நண்பர்கள் நெறைய பேர் வாங்கி இத கட்டி போட்டிருந்தாங்க. ரேட்லாம் கேட்டா பார்த்தீங்கன்னா, அ இந்த வாரம் வந்த ரேட்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 2,500 சேவல் வந்துச்சுன்னா, ரூ. 18,000 வரைக்குமே சேவல் சேல் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனுடைய திறன பொறுத்து சேவல்களுடைய விலை வேறுபாடு இருந்ததுண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விலை பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி ஒரு வெளி மாநில நண்பர் அவர்ட்ட கேட்டிருந்தேன். விலைகள் பரவாயில்லண்ணா, சேவல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே சமயம் உள்ளூர் மாவட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்தவங்கலாம் விலை கம்மியா தாங்க போகுது சேவல் விலை. வெளி மாநிலங்கள்லேருந்து, அதாவது ஆந்திரா, கர்நாடகாலேருந்துலாம் நெறையா சேவல் வாங்க இங்க வருவாங்க. இப்போ குறைவா தான் வாங்க வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தனால, விலை கொஞ்சம் குறைவா தான போயிட்டுருக்கு அப்படின்னாங்க. இந்த ரூ. 2,500, ரூ. 3,000 சேவல்கள்லாம் வெளி மாநில நண்பர்கள் நெறைய பேர் வாங்கியிருந்தாங்க. கட்டி போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நான் காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்ல குவாலிட்டியான சேவல் தாங்க. அதனால விலைகள் கொஞ்சம் அதிகம் தாங்க. ரூ. 5லேருந்து பார்த்தீங்கன்னா, சேவல்கள் இந்த கட்டி போட்டிருக்கிற சேவல்லாம் வாங்கலாம். இத சொல்லி பார்த்தீங்கன்னா, ரூ. 8,000 குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட அவரு சொல்லியிருந்தாருங்க. நல்லாருக்கு சேவல் பார்க்கறதுக்கு. இதனுடைய திறன் அதிகம். அதனால தான் அந்த ரேட்டுங்க. நம்மளுடைய கொங்கனாபுரம் சேவல் சந்தை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிகாலை 5 மணியிலிருந்து 7:30 வரைக்குமே சந்தை செயல்படுங்க. 7:30, 8 வரைக்குமே இருக்கும். ஆனா விடிஞ்ச வாட்டி வந்தீங்கன்னா, சேவல் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேல் ஆயிடும். உதாரணத்துக்கு நான் 6:30 மணிக்கு போனப்பயே சொன்னேன் இல்லைங்களா? சேவல்கள் எல்லாமே சேல் ஆயிடுச்சு. ரீசேலுக்கு தான் சேவல்கள் இருந்ததுங்க. அதனால நீங்க சேவல்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கரெக்ட்டா 5, 5:30க்கெல்லாம் இருந்தீங்கன்னா, நல்ல நல்ல சேவல்கள் வாங்கலாங்க. அனைத்து கலர்லேயுமே சேவல்கள் இங்கே வாங்கலாம். விலை குறைவாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சேலம் மாவட்டத்திலேயே மிக குறைந்த விலையிலையும் அதே சமயம் மிகப்பெரிய சந்தையுமான இந்த கொங்கனாபுரம் சேவல் சந்தையில் ப்ரீடிங்க்காகவோ, இல்லை நல்ல கட்டுக்காகவோ, இல்லை வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இங்கே வாங்கலாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சேவல்கள் வாங்கி கட்டி போட்டிருந்தாங்க. இதெல்லாம்
விலை வந்து அதிகமான விலையில இருந்ததுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து 4000, 4500, 5000 இந்த ரேஞ்சுக்கு மேல தான் இருக்கிற சேவல்கள்ங்க. இதனுடைய திறனும் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கங்க. உங்களுக்கு வந்து தொடர்ந்து நம்மளுடைய கோனாபுரம் சேவல் சந்தை வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஒரு லைக் பட்டன்ல லைக் குடுத்துட்டு, கமெண்ட்ஸில வந்து "கொங்கனாபுரம் சந்தை சேவல் வீடியோ போடுங்க ரெகுலரா" அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நிறையா பேருக்கு வந்து எனக்கு லைக் குடுத்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்களா, கண்டிப்பா நான் வந்து ரெகுலரா இந்த வீடியோ குடுக்கறதுக்கு ட்ரை பண்றேங்க. நிறைய நண்பர்கள் என்கிட்ட வந்து கால் பண்ணியும் சரி, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியும் சரி, எனக்கு சேவல்கள் வேணும், குஞ்சுகள் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அவங்க வந்து ஒரு முறை வந்து இந்த கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க. ஏன்னா சேவல்கள் இங்க நல்லா குறைந்த விலையிலயும் இருக்கு. நல்லா உயர்ந்த விலையிலயுமே இருக்குதுங்க. நமக்கு பிடிச்ச சேவல்கள நாம வந்து பார்த்து செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாங்க. சந்தையில வாங்குறோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, தரமில்லாத சேவல்களா இருக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். இந்த சந்தைக்கு வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான சேவல்கள் வந்து விற்பனைக்கா வருதுங்க. அதனால வந்து நல்ல தரமான சேவல்கள நம்ம வந்து பார்த்து வாங்கலாம். குஞ்சுகள் அது வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு, இல்ல ப்ரீடிங்க்கு பொட்டை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ப்ரீடிங் சேவல் அப்படின்னவங்களுக்கும் இங்கே வந்து கிடைக்குங்க. நிறைய நண்பர்கள் வர்றதுனால உங்களுக்கு கான்டாக்ட் கிடைக்கும். ஃபார்ம்ஸ் வச்சிருக்கிறவங்கலாம் இங்கே நிறைய பேர் வராங்க. அவங்க கிட்ட வந்து கான்டாக்ட் கிடைச்சிச்சுன்னா, நீங்க அவங்க மூலியமா வந்து சேவல்களோ, இல்ல பெடைகளோ, இல்ல குஞ்சுகளோ கூட நம்ம கேட்டு வாங்கிக்கலாங்க. அதனால ஒரு முறை வந்து இந்த கொங்கனாபுரம் சேவல் சந்தைக்கு வந்து பாருங்க. சேவல் பிரியரா இருந்துச்சுன்னா, இந்த சந்தைய வந்து கண்டிப்பா பார்க்காம இருக்காதீங்க. இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா, கேரளாவுலேருந்து வராங்க, கர்நாடகாவிலேருந்து வராங்க. அதே சமயம் ஆந்திராவிலேருந்து தான் இங்கே அதிகமான நண்பர்கள் வராங்க. ஆந்திராவுல பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து டெம்போலயும், கார்லயுமே வந்து இங்க சேவல்கள வந்து வாங்கிட்டு போறாங்க. ரொம்ப தொலைவில இருக்கிற வடமாநில நண்பர்களுக்கு சேவல்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய ஃபார்ம்ஸ் வீடியோலாம் கூட நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கேன். அவங்கக்கிட்ட நீங்க கேட்டு வாங்கிக்கலாங்க. நல்ல நல்ல சேவல்கள் வந்து வச்சிருக்காங்க. திருச்செங்கோட்டுல இருக்கிற ஆர்ஏ கட்டு சேவல் ஃபார்ம் அவங்கக்கிட்ட கூட பாருங்க, நிறைய சேவல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேணுங்கிற நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. அவருடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அவர் வீடியோவும் நிறைய நான் போட்டிருக்கேன். திருப்பியும் நான் வந்து வீடியோ வந்து அவர் ஃபார்ம்லேருந்து வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக போடுறேன் நண்பர்களே. அடுத்த முறை நான் நேரமாகவே போனேன்னா, ஒவ்வொரு சேவலுடைய வீடியோவும் எடுத்து அதனுடைய விலைகள வந்து தனித்தனியாவே நான் பதிவிடுறேங்க. மீண்டும் சொல்கிறேன் நண்பர்களே, நம்மளுடைய கொங்கனாபுரம் சேவல் சந்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது அதிகாலை 5 மணிலேருந்து 7:30 மணி, 8 மணி வரைக்குமே வந்து சந்தை நடைபெறுங்க. அதனால இங்க சேவல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அங்க 5 மணிக்கு இருந்தீங்கன்னா தான் பரவாயில்லைங்க. எடப்பாடிக்கு போற வழியில தான் கொங்கனாபுரம் இருக்கு. கொங்கனாபுரத்துக்கு வந்து விடிய விடிய பஸ் இருக்கிறதுனால, நீங்க எப்ப வந்து சேலம் புதிய பஸ் நிலையம் வந்தாலும், நேரா எடப்பாடிக்கு போற பஸ்ஸில நீங்க ஏறிக்கிட்டீங்கன்னா, கரெக்ட்டா வந்து கொங்கனாபுரம் கேட்டீங்கன்னாவே, அங்கேயே சந்தைக்கு வாசப்படியிலேயே வந்து இறக்கி விடுறாங்க. அதனால நீங்க சந்தையிலேருந்து பஸ் ஸ்டாண்டு தொலைவி எங்கேயாவது போகணுமோ அப்படிங்கிற கவலையெல்லாம் வேண்டாம். வெளி மாநில நண்பர்கள்லாம் வந்து அ தாராளமா வரலாம். ஏன்னா கொங்கனாபுரம் பஸ் ஸ்டாப்புக்கிட்டயே தான் சந்தையே இருக்கிறதுனால, தாராளமா சேவல்கள வாங்கிட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாங்க. இந்த வாரம் நான் வந்து ரொம்ப ஒரு சேவல் பற்றி ஆச்சரியப்பட்டேங்க. அது வந்து நான் ஷார்ட்ஸில போடுறேங்க. இதில எந்த சேவல்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. இந்த சேவலா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. நல்ல ஹைட்டு சேவல் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா சூப்பரா இருந்துச்சுங்க. ஆனா வந்து அது பட்டாக்கு வயசுக்கு கம்மி தாங்க. நல்ல ஹைட்டு வருங்க. அந்த அளவுக்கு சேவல் இருந்தது வாங்கியிருந்தாங்க. இந்த கீரியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. சந்தையில வாங்குறோம், சேவலுடைய திறன் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க சந்தேகப்படவே வேண்டாங்க. இங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டே நம்ம வாங்கிக்கலாங்க. அதுக்குன்னே நெறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்களுடைய சேவலோட நம்மளுடைய சேவல வந்து டெஸ்ட் பண்ணிட்டே கூட நம்ம வாங்கிக்கலாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நெறைய நண்பர்கள் வந்து வெத்துக்காலா, கத்திக்காலான்னு கேட்குறாங்க. இது எல்லாமே வந்து வந்து கத்திக்கால் ரக சேவல் தாங்க. இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா, கொங்கு மண்டலத்தில இருக்கிறதுனால, இங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கத்திக்கால் ரக சேவல் தாங்க இங்க அதிகம். இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா, ஐஃப்ளயர் சேவல்கள்லாம் கூட அதிகமா வருதுங்க. ஐஃப்ளயர் சேவல் விரும்பி வாங்குறவங்க தாராளமா இந்த சந்தைக்கு வரலாங்க. ஐப்ளேயர் சேவல பொறுத்தவரைக்கும் அது கொஞ்சம் விலை அதிகம் தாங்க எங்கேயுமே. இங்கே சந்தையிலயுமே அதே போல தான் வந்து ஐப்ளேயர் சேவல் விலை அதிகம். ஒரு ஃபார்ம்ல போய் எடுக்கிறத விட, இந்த சந்தைக்கு வந்து நம்ம எடுக்கும்போது ஃபார்மோட விலை குறைவா வாங்கலாங்க இந்த சந்தையில. அதேபோல தினமும் நெறைய நண்பர்கள் என்கிட்ட வந்து பெருவெடை சேவல்கள் வேணும் அப்படிங்கிறாங்க. நீங்க ஒரு முறை வந்து இந்த சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட, உங்களுக்கு வந்து தேவையான பெருவெடை சேவல்கள் இங்கே வந்து இருக்கும். எனக்கு நல்லா வந்து பெருவெட்டுல வெடை இருக்குது. எனக்கு சேவல்கள் மட்டும் வேணும் நல்லா ப்ரீடிங்க்காக. எந்தவித கட்டுக்கும் எடுத்துட்டு போமாட்டேன். ஆனா வந்து பெருஜாதி சேவலா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு, இந்த சந்தை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதனால
நல்ல பெருவெட்டில சேவல்கள் வாங்கணும் அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் இங்கே வரலாம். பாருங்கள், இதெல்லாம் விடையெல்லாமே கட்டி போட்டிருக்காங்க. விடைகள்லாம் வந்து நான் ஒரு 5, 6 விடை பார்த்தேங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மிகப்பெரிய அளவில் விடை இருந்ததுங்க. விடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்தோடனே சேல் ஆகிடும். ஏன்னா நல்ல நல்ல விடையாக வரும். அதே சமயம் டக்குன்னு வந்து விடை வாங்குறதுக்குன்னு வரவங்க விடைகளை வாங்கிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.